ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நாட்கள்ல எதை கேட்டாலும் செய்வார் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். யோவான்ல பாருங்க 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொல்லி இங்க பாக்குறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். யார் செய்வாருங்க? இயேசுவை குறிக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, இயேசுவை தான் பர்டிகுலரா பாருங்க. என் நாமம் அப்படின்னாவே இயேசுவின் நாமத்தினால பாருங்க பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன். இன்னைக்கு தலைப்பை பாருங்க, எதை கேட்டாலும் செய்வார். ஆனா நம்ம கேட்கிறோமா? நமக்கு என்ன தேவை? வேலையில ஒரு உயர்வு தேவை, நம்ம உடம்புக்கு ஒரு குணம் தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாரை போய் பார்க்குறோம் அப்படின்னா டாக்டரை போய் பார்க்குறோம். ஆனா டாக்டர் கிட்ட சொல்யூஷன் இருக்கு. எப்படின்னா அவங்க ஆள் உதவி தான் அவங்களால செய்ய முடியுமே தவிர உங்களை குணமாக்குறது யாரு? உடல் ரீதியா உங்க உடலுக்குள்ள ஒரு குணமாக்குற தன்மையை யார் செய்ய முடியும்? நீங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் பாருங்க, கடவுள் தான் உங்களை குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட உதவிகளை யார்கிட்ட நம்ம கேட்கணும்னு சொல்லி இந்த வேத வசனத்துல பாக்குறோம்னா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட போய் கேட்கறது இல்ல. ஏன்னா எல்லாமே கேட்டா செய்வாரா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு. பர்டிகுலரா பாருங்க, ஒரு பிரச்சனைன்னும் போதுதான் கடவுள்கிட்டயே நம்ம போவோம். ஏன்னா இந்த பிரச்சனையை என்னால தீர்க்க முடியல, சரி லாஸ்டா அவர்கிட்ட போயிட்டு பார்ப்போமே, அவர் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தான் முட்டி மோதிட்டு போய் நம்ம நிப்போம். ஆனா இந்த வேத வசனத்தின் பிரகாரம் பாருங்க, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னவரு அவர் நாமத்தினால தினந்தோறும் நம்ம கேட்கணும். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு அறிஞ்சிருந்தாலும் அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் கடவுளா இருக்கிறதுனால எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் பாருங்க, உங்க அப்பாவுக்கு எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்றது தெரியும். ஆனா நம்ம விடவே மாட்டோம். அப்பயும் பாருங்க, அப்பா கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். என்ன கேட்போம்னா, அப்பா எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, தினமும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் மம்மி என்ன செஞ்சிருப்பாங்க, லஞ்ச் பாக்ஸ்ல லஞ்சு தேவையானதை கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் எதையாவது எனக்கு இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி சும்மா நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா கடவுளை பாருங்க, நம்ம ரொம்ப நல்லவங்க, யாரும் போய் கடவுளை தொல்லை பண்ணவே மாட்டோம். பிரச்சனைன்னு வரும்போதுதான் பாருங்க கடைசியில போய் நிற்போம். ஆனா இந்த வேத வசனத்துல இருக்கிற அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன தேவனை முதலாவது நம்ம கேட்கிறோமா? ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், உதவியெல்லாம் செய்யறாங்க. ஆனா ஆட்கள் மூலமா பல உதவிகள் செஞ்சாலும் பாருங்க, உள்ள குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையும் சக்தியும் தேவன் ஒரு மனிதனுக்குள்ள யார் செயல்படுத்த முடியும்? ஒரு காரை உண்டாக்குனவர் தான் பாருங்க, அந்த காருக்கு எது தேவைப்படுதுன்றது நல்லாவே தெரியும். அப்படிதான் மனிதனை உண்டாக்கின கடவுள்கிட்ட தான் போய் நம்ம ஃபர்ஸ்ட் நிக்கணும். ஆனா இங்க பாருங்க, நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுனால எல்லாமே ஆப்போசிட்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மனுஷங்கிட்ட போய் நிற்போம். அங்க உதவி கிடைக்கலன்னா மட்டும்தான் பாருங்க லாஸ்ட்ல கடவுள்கிட்ட போவோம். ஆனா இந்த நாட்கள்ல இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல்ல நீங்க காலைதோறும் நீங்க எழுந்த உடனே பாருங்க, கடவுள்கிட்ட உங்க உதவியை நீங்க கேளுங்க. ஒரு நாளைக்கும் பாருங்க ஒரு பிளான் வச்சிருப்போம். இன்னைக்கு நான் வேலை கேட்க போறேன், புதுசா ஒரு இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்னா நீங்க கடவுள்கிட்ட உதவி கேட்கலாமே. நீங்க வாங்க ஏசப்பா என் கூட, எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, ஆனா உங்களோட அறிவுனால பதில் சொல்ல முடியும், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு பாருங்க, இன்னைக்கு இன்டர்வியூல என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே, இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு தெரியலையே, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி பாருங்க பல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். கேட்டுட்டு லாஸ்ட்ல தான் பார்ப்போம், சரி கடவுள் 4 வேலையை நம்ம தேர்ந்தெடுத்தோம், எதுவுமே செட் ஆகல, கடைசியில பாருங்க ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு நினைப்போம். ஆனா முதல் இடத்துல நீங்க கடவுளை வச்சு பாருங்க, நிச்சயமாகவே வாழ்க்கையில தேவன் அடுத்தடுத்த காரியங்களை உடனடியாக அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நாமத்தினால எதை கேட்டாலுமே நான் செய்வேன்னு சொல்லிட்டாருங்க. ஆனா கேட்க வேண்டிய பொறுப்புல நம்ம இருக்கோம். கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அதனால இன்னைக்கு அதை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. எதை கேட்டாலும் செய்வீங்களா? எங்க வாழ்க்கையில நாங்க கேட்டதே எதுவுமே கிடைக்கலையே, இதெல்லாம் கூட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே பல விதங்கள்ல சந்தேகப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கீங்க,
எவனாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மார்க்கு சுவிசேஷத்துல நாங்கள் வாசிக்கிறோம். சந்தேகப்படாம கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லி நாங்க நம்பும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீங்க ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா நீங்க மாத்தி கொடுக்கறதுக்காக இன்னைக்கும் ஆண்டவரே உயிரோடு இருந்து ஜீவிக்கிறீங்க, எங்களுக்காக உதவி செய்ய ஆயத்தமா இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுத்து தினந்தோறும் உங்களிடத்துல நாங்கள் கேட்டு ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செய்யும்படியாக உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.